வேலூர் மாவட்டம் பள்ளிக்குண்டு அடுத்த கந்தநேரி பொந்தியூர் தோப்பு பகுதியில் ரத்த வெள்ளத்தில் ஒரு ஆண் சடலம் கிடப்பதா அந்த பகுதி மக்கள் போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. இதை கேட்ட போலீஸ் உடனே சம்பவ இடத்துக்கு போக தலை முகம்னு பல பகுதியில் கொடூரமா தாக்கப்பட்டு இறந்து கிடந்த நபரோட உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. போலீஸ் வரத்துக்கு முன்னவே இறந்து போனவரோட சொந்தக்காரங்களும் தகவல் தெரிஞ்சு அவங்க எல்லாம் அங்க குமிஞ்சதால போலீஸ்காரங்க அவங்க கிட்டயே விசாரணையை தொடங்கியிருக்காங்க. இறந்து போனவரோட பெயர் தேவேந்திரன் அப்படின்னு தெரிஞ்சாலும் இவர் எப்படி இங்க வந்தாரு, வீட்டுல இருந்து யாரு இவரை இங்க கூட்டிட்டு வந்தது, இவருக்கு முன்விரோதம் ஏதும் இருக்கா அப்படின்ற கோணத்துல போலீஸ் விசாரணையை தொடங்க போலீசாருக்கு ஒவ்வொரு விஷயமா தெரிய வருது. ஒரு கட்டத்துல இந்த கொலைக்கெல்லாம் காரணமே அவங்க மனைவிதான் தெரிஞ்சதுமே போலீசாரே அதிர்ச்சி ஆகியிருக்காங்க. அதுவும் தகாத உறவால ஏற்பட்ட தகராறு தான் இந்த கொலைக்கான காரணம்னு தெரிஞ்சதும் போலீசார் தேவேந்திரனோட மனைவியை தேடி போயிருக்காங்க. இதுக்காக 3 பேர் கொண்ட தனிப்படை அமைச்சு தேடுதல் வேட்டையை தொடங்கின போலீஸ் தேவேந்திரனோட மனைவி வேலூர் பெருமுகையில தலைமறைவா இருக்கிறத கண்டுபிடிச்சு அவரை கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்து விசாரணை செஞ்சிருக்காங்க. அப்படி மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில கிடைச்ச தகவல் தான் போலீசாரையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. அதாவது வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகாவுக்குட்பட்ட ஊனை வெங்கடசாமி ரெட்டியூர் பிள்ளையார் கோயில் தெருவை சேர்ந்தவர் தான் தேவேந்திரன். இவர் தனியார் ஷூ கம்பெனியில வேலை செஞ்சுட்டு வந்தப்போ அதே கம்பெனியில வேலை பார்த்து வந்த கலைவாணி என்ற பெண்ணோட காதல் வயப்பட்டிருக்காரு. 2 பேரும் காதலிச்சு திருமணமும் செஞ்சிருக்காங்க. திருமணம் முடிஞ்ச கையோட 2 பேரும் ஷூ கம்பெனியில வேலையை விட்டு நின்றுருக்காங்க. அணைக்கட்டு பகுதியில் இருக்கிற தேவேந்திரனோட தாய் வீட்டுல 2 பேரும் வசிச்சுட்டு வந்த நிலையில தேவேந்திரன் சென்ட்ரிங் கம்பி கட்டுற வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. தினசரி மது அருந்திட்டு வந்ததால தேவேந்திரன் மது பழக்கத்துக்கும் அடிமையாகியிருக்காரு. இதனாலேயே தேவேந்திரனுக்கும் அவரோட மனைவி கலைவாணிக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டிருக்கு. தேவேந்திரன் தினமும் குடிச்சிட்டு வந்து தகராறு பண்ணிட்டு வந்ததால மன உளைச்சலுக்குள்ளான கலைவாணி தன்னோட நண்பர்கள்கிட்ட போன்ல இதை பத்தி பேசிட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் ஷூ கம்பெனியில வேலை பார்த்துட்டு வந்தப்போ நண்பர்களா பழகிட்டு வந்த அருண்குமார் கிட்டையும் கலைவாணி தொடர்ந்து பேசிட்டு வந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல இந்த பழக்கம் காதலாகவும் மாறியிருக்கு. 2 பேரும் அடிக்கடி வெளியே சந்திச்சுட்டு வரத வழக்கமா வச்சுட்டு இருந்திருக்காங்க. அதோட தனிமையில சந்திச்சுக்கிற அளவுக்கு 2 பேரும் நெருங்கி பழகி வந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல அருண்குமாரும் கலைவாணியும் பழகிட்டு வர விஷயம் தேவேந்திரனுக்கு தெரிய வந்திருக்கு. தேவேந்திரனுக்கு அருண்குமாரையும் தெரியுன்றதுனால 2 பேரையும் கண்டிச்சிருக்காரு. ஆனா இதை எதையும் கண்டு கொள்ளாத 2 பேரும் தங்களோட காதலை தொடர்ந்துகிட்டே தான் இருந்திருக்காங்க. அதோட அணைக்கட்டு பகுதியில தனது கணவர் குடும்பத்தோட வசிச்சுட்டு வரதால அருண்குமாரை அடிக்கடி சந்திக்க முடியாதுன்ற காரணத்துக்காக பிளான் பண்ணி கலைவாணி தன்னோட கணவர்கிட்ட தனி குடித்தனம் போலாம்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு சொன்ன கணவர் வேலூர் அடுத்த பெருமுகையில தனியா வீட்டை வாடகைக்கு எடுத்த தன்னோட மனைவி மற்றும் குழந்தைகளை அழைச்சிட்டு போய் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. சென்ட்ரிங் வேலை பார்க்கறதால தேவேந்திரன் அடிக்கடி வெளியூர் போகிற பழக்கத்தை வச்சிருக்காரு. இப்படி தேவேந்திரன் ஊர்ல இல்லாத நேரத்துல அருண்குமாரை வீட்டுக்கு அழைச்சி கலைவாணி சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த சம்பவமும் தேவேந்திரனுக்கு தெரிய வந்திருக்கு. தன்னோட மனைவியோட இது சம்பந்தமான சண்டை போட்ட அவரு வேறு வழி இல்லாம அணைக்கட்டுல இருக்கிற தன்னோட தாய் வீட்டுக்கு தேவேந்திரன் போயிருக்காரு. தன்னோட தாய் வீட்டுல தேவேந்திரன் வசிச்சுட்டு வர கலைவாணியும் அருண்குமாரும் தங்களோட காதலை வளர்த்துட்டே தான் வந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல தன்னோட தகாத உறவான காதலுக்கு தன்னோட கணவர் தான் இடையூறாய் இருக்கிறதா எண்ணின கலைவாணி அவரை தீர்த்து கட்ட முடிவு பண்ணியிருக்காங்க. இது தொடர்பா தன்னோட காதலரான அருண்குமார்ட்டையும் இதை சொல்ல அவரும் சரின்னு சொல்லி பிளானும் பண்ணியிருக்காரு. அதன்படி தேவேந்திரனுக்கு அருண்குமாருக்கும் ஏற்கனவே பழக்கம் உள்ளதால தேவேந்திரனை நேரடி சந்திச்சு பேச அருண்குமார் போயிருக்காரு. சம்பவத்தன்னைக்கு தேவேந்திரனை சந்திச்ச அருண்குமார் உன்னோட மனைவி விஷயம் தொடர்பா உன்கிட்ட பேசணும், வா சரக்கடிச்சிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லி கந்தநேரி பகுதிக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு. திட்டமிட்டபடியே தேவேந்திரனை சம்பவ இடத்துக்கு அழைச்சிட்டு வந்த அருண்குமார் திடீரென காலி பீர் பாட்டிலால அவரை சரமாரியாக தாக்கி இருக்காரு. அப்போ ரத்த வெள்ளத்துல தேவேந்திரன் சரிஞ்சு கீழே விழ மது பாட்டிலால தலை, கை, தோள் பட்டையின்னு எல்லா பகுதியிலையும் கொடூரமா குத்தி கொலை செஞ்சிருக்காரு. அதோட பெருமுகையில இருக்கிற கலைவாணி வீட்டுக்கு போன அருண்குமார் தேவேந்திரனை கொலை பண்ணிட்டேன்,
இனி எந்த பிரச்சனையும் இல்லை, நான் கொஞ்ச நாள் தலைமறைவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்காரு. போலீஸ் விசாரணையில் கலைவாணி கொடுத்த இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் முகையூர் சுற்று வட்டாரத்திலேயே தலைமறைவாயிருந்த அருண்குமாரையும் போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. அதோட அருண்குமார் மற்றும் கலைவாணி மேல வழக்கு பதிவு செய்து 2 பேரையும் போலீஸ் சிறையில் அடைச்சிருக்காங்க. தகாத உறவு காரணமா காதலனை தூண்டிவிட்டு கணவனையே கொலை செய்ய மனைவி திட்டமிட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.